காலத்தில் பறவைகளின் வாழ்க்கை. ஒரு அழகான காட்டுல இருந்த பசுமையான மரத்தோட கிளையில ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்ல மீனுக்குருவி தான் கணவர் மற்றும் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. மீனு, நான் இன்னைக்கு உணவு தேடுறதுக்காக வெளியே கிளம்புறேன். வர்றதுக்கு கண்டிப்பா சாயந்தரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, நானும் அக்காவும் பந்து விளையாட போகலாமா? சரி குக்கு, ஆனா நீங்க நம்ம மரத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. நம்ம மரத்தோட கிளையில தான் விளையாடணும். சரிம்மா, நாங்க இங்க தான் உட்கார்ந்து விளையாடுவோம் அப்படின்னு சொன்ன குழந்தைங்க தங்களோட மரக்கிளையில உட்கார்ந்து பந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தன்னோட குழந்தைங்களுக்காக சுட சுட அரிசி பாயாசம் தயார் செய்ய ஆரம்பிச்சது. அப்படியே மத்தியான வேலை வந்துச்சு. ரொம்ப நேரமா குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவும் பசி எடுக்க ஆரம்பிச்சது. அவங்க பந்த மரக்கிளையில போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள பறந்து போனாங்க. அம்மா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வீட்ல என்னமா இருக்கு? பசங்களா, அம்மா இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச இனிப்பான அரிசி பாயாசம் பண்ணிருக்கேன். அக்கா, அம்மா செய்யற அரிசி பாயாசம் ரொம்ப ருசியா இருக்கும். வா சீக்கிரம் சாப்பிடலாம். அம்மா எத்தனை வாட்டி சொல்றது, விளையாடிட்டு வந்த உடனே உங்க ரெக்கைகளை சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களுக்காக இனிப்பான அரிசி பாயாசத்தை எடுத்து வச்சது. ரெக்கைகளை சுத்தம் பண்ணிட்டு வந்த குழந்தைங்களும் தான் அம்மா செஞ்ச இனிப்பான அரிசி பாயாசத்தை ரொம்பவும் ருசிச்சு சாப்பிட்டாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. பொம்மல் குருவி உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. அப்பாவை பார்த்ததுமே ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. இது என்ன பழம்பா, பாக்குறதுக்கு இவ்ளோ பெருசா இருக்கு? மகளே சாரா, இதனோட பேரு தான் தர்பூசணி. அப்பா, இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்குமா? இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு நிச்சயமா பிடிக்கும். இது ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அந்த தர்பூசணி பழத்தை எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துச்சு. அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமா அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே காற்று ராத்திரி நேரம் வந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப நிம்மதியா தங்களோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல கோமல் குருவியோ ரொம்ப சோகமா வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கோமல், என்னாச்சு? ரொம்ப நேரமா வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மீனு, வானத்துல அளவுக்கு அதிகமான கருமேகங்கள் இருக்கு. இது ஒரு பெரிய ஆபத்து வரப்போறதுக்கான அறிகுறி. நம்ம காட்டுல கடுமையான புயலும் கடுமையான மழையும் பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம கிட்டதான் உறுதியான மரபீடு இருக்கே. ஆனா இந்த காலநிலைய பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் தங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கடுமையான புயலும் கடுமையான மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. இடியோட சத்தத்தை கேட்ட ரெண்டு குழந்தைங்களும் தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டாங்க. அம்மா, இது என்ன சத்தம்மா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பசங்களா, பயப்படாதீங்க, அப்பாவும் அம்மாவும் உங்க பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட ரெக்கையால ரெண்டு குழந்தைங்களையும் அணைச்சுக்கிட்டு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த வேகமான புயல் காற்றுக்கு ஈடு செய்ய முடியாம மீனுக்குருவியோட வீட்டின் மேற்கூரை அப்படியே காற்றுல பறந்து போயிடுச்சு. அட கடவுளே, இந்த மழை என்ன இவ்வளவு மோசமா இருக்கு? இப்ப குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? மீனு, சீக்கிரம் குழந்தைங்களுக்கு தேவையான தானியத்தை எடுத்துட்டு இங்கிருந்து வெளியே போயிடலாம். நாம இனிமே வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு பேசிக்கிட்டு கோமல் குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வேகமா வெளியே பறந்து போயிடுச்சு. அந்த குருவி குடும்பம் பறந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட வீடும் அந்த புயல் காற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு. வேறு வழி இல்லாத அந்த பறவை குடும்பம் பாதுகாப்பான இடத்தை தேடி ரொம்ப தூரம் பறக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பறக்கணுமா? இந்த மழையில பறக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சாரா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நாம பக்கத்து காட்டுக்கு போயிட்டோம்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். ஒரு வழியா மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த பறவை குடும்பங்கள் டோல்பூர் காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்படி வந்த பறவைகளோட கண்களுக்கு ஒரு அடர்ந்த மரத்தோட உச்சியில ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கிறது தென்பட்டுச்சு. மீனு, குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப களைப்பா இருக்காங்க. நாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள தங்கிக்கலாம்.
சரி கோமல், ஆனா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு தெரியலையே. இது ரொம்ப நாளா யாரும் பயன்படுத்தாத வீடு மாதிரி தெரியுது. அதனால யாரும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படியே வந்தா அவங்க கிட்ட நம்மளோட நிலைமையை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு அந்த பறவை குடும்பம் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த இடத்துக்கு ஒரு கூடை நிறைய தானியங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மயில் அம்மா பறந்து வந்தாங்க. குருவிகளா, நீங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா மயிலம்மா, எங்க காட்டுல நேத்துக்கு கடுமையான புயல் காற்று வந்துடுச்சு. நாங்க எங்களுக்கு சொந்தமான வீட்டை அந்த காற்றுல இழந்துட்டோம். கவலைப்படாதீங்க குருவிகளா, இந்த காடு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆனா நீங்க கவனமா இருந்துக்கோங்க. இந்த காட்டுலயும் சில கெட்ட பறவைகள் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா நீங்க தாராளமா என் வீட்டுக்கு வரலாம். ஒரு அத்தி மரத்தோட கிளையில தான் என் வீடு இருக்கு. ரொம்ப நன்றி மயிலம்மா. உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரத்திலேயே மயிலும் தன்னோட தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே காட்டுல மத்தியான வேலை வந்துச்சு. உணவு தேடி அலைஞ்சபடியே காலு ராணிங்கிற 2 காகங்கள் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. கலு, அங்க பாருங்க, நம்ம காட்டுக்கு ஏதோ ஒரு குருவி குடும்பம் புதுசா வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள பறந்து போனாங்க. ஏ குருவிகளா, நீங்க யார கேட்டுக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ள தங்கி இருக்கீங்க? நாங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். இந்த வீடு ரொம்ப நாளா பயன்படுத்தாதது மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாளும் இந்த வீட்டுல தங்கலான்னு இங்க இருக்கோம். இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது. இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தாகணும். எங்க குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக நாங்க கொஞ்சம் தானியங்களை வச்சிருக்கோம். நீங்க தாராளமா அதை எடுத்துக்கோங்க. சரி சரி, இந்த தானியங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீங்க இங்க தங்க முடியும். நாளைக்கு காலையிலேயே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும், புரிஞ்சுதா? காகங்களும் அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. கலு, நம்மளோட திட்டம் எப்படி அருமையா வேலை செஞ்சிடுச்சுன்னு. முட்டாள் குருவிங்க, யாருக்கோ சொந்தமான வீட்டுக்கு நமக்கு தானியத்தை பரிசா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே குருவிகளை ஏமாத்தின 2 காகங்களும் அந்த தானியத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராத்திரி நேரத்துல ஒரு வேட்டைக்கார கழுகு அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. அடச்ச, எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. என்னோட கூடு வேற ரொம்ப தூரத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த பாழடைஞ்ச வீட்டுல தங்க வேண்டியதுதான் அப்படின்னு கழுகு வீட்டோட வெளியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. வெளியில கழுக பார்த்த குருவி குடும்பம் ரொம்பவும் பயந்துடுச்சு. ஐயோ கோமல், நாம இப்ப என்ன செய்யறது? மீனு, பதட்டப்படாத. முதல்ல குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு மெதுவா இந்த ஜன்னல் வழியா நாம தப்பிச்சிடலாம். கழுகோட கண்ணுல நாம பற்றவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த குருவி குடும்பம் மெதுவா ஜன்னல் வழியா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கழுகும் அந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு. இந்த வீட்ல அழகான குருவிகளோட வாசனை தெரியுதே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இங்கிருந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை அவங்க வந்தா கண்டிப்பா நான் அவங்கள சாப்பிடுவேன். கழுகு கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த குருவி குடும்பம் மயிலம்மாவோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப பசியா இருப்பீங்க. உங்களுக்காக நான் சூடா பக்கோடா செஞ்சு தரேன். அந்த நேரத்துல வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ஜோரா மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. மரத்தோட கிளையில நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த காக்கை குடும்பம் மழை நீர் மேல பட்டதுமே தூக்கம் வராம தவிச்சாங்க. என்ன காலம் இது, வயர் நிறைய தானியத்தை சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த மழை வந்து கெடுத்துடுச்சே. அதனால என்ன ராணி, அந்த பாலடைஞ்ச வீட்டுல இருக்கிற பறவைகளை திரட்டி விட்டுட்டு நாம அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த பாலடைஞ்ச வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. குருவிகளா, சீக்கிரம் வீட்ல இருந்து வெளியே வாங்க. மழை வந்துடுச்சு. எங்களுக்கு இப்ப இந்த வீடு தேவை. காகங்களோட சத்தத்தை கேட்டதுமே வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த கழுகு முழிச்சிடுச்சு. நீங்க தான் இந்த வீட்ல தங்கி இருந்தீங்களா? இந்த முறை உங்களை நான் சாப்பிடாம விட மாட்டேன். கழுகு பார்த்த பயத்துல 2 காகங்களும் அங்கிருந்து வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கழுகு காகங்களை விடாம துரத்திக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல அந்த குருவி குடும்பம் மயிலம்மாவோட வீட்டுல உட்கார்ந்து நிம்மதியா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பிவிஷா, பிரணிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அப்பா. மதுமிதா, சுபஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விவின், தர்ஷன், ரினிதா
எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மின்கா பாப்பா, ஹாய் உமர், ஹாய் டயானா, ஹாய் மதுஷிகா, உதயகுமார், ராதா, திகல்ராஜ், தயாலினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அர்ஷித், சிவன்யா, பாவனா, அனன்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆஷினி, ஹாய் சகானா. குருவேதம் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சபி, சகி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.